அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் பாடப்பகுதியில அலகு 4 கலை சொற்கள், அலகு 5 வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன், அலகு 6 எளிய மொழிபெயர்ப்பு, இவற்றை எல்லாம் பார்த்திருக்கின்றோம். இன்றைக்கு கேட்கும் திறன் அதிகமா வச்சுங்க. வாசிச்சுட்டு நான் அடுத்தடுத்து போயிட்டே இருப்பேன். கொஞ்சம் வேகமா இந்த பகுதியை பார்க்கலாம். தமிழ் சொல், அதற்குரிய ஆங்கில சொற்கள் என்ன அப்படிங்கறது வாசிட்டே வர பாருங்க. ஆங்கில சொற்கள், அதற்குரிய தமிழ் சொற்கள் என்ன? இன்பேர்ட் ரேஸ், அகச்சிவப்பு கதிர்கள். லெக்சிகோகிராபி, அகராதியியல். சிலபல், அசை. மெயில், அஞ்சல். ஆர்னமெண்ட், அணிகலன். ஜூரிஸ்டிக்ஷன், அதிகார எல்லை. கேபினெட், அமைச்சரவை. ஃபாரினர், அயல் நாட்டினர். நெய்பர், அயலவர். பொலிட்டிக்கல் ஜீனியஸ், அரசியல் மேதை. கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்பு. மொபைல் பேங்கிங், அலைபேசி வழி வங்கி முறை. ஆஸ்தட்டிக்ஸ், அழகியல். அதே ஆஸ்தட்டிக்ஸ் இன்னொரு வார்த்தையும் இருக்கு, முருகியல். எரேசர், அழிப்பான். ட்ரஸ்ட், அறக்கட்டளை. இன்டெலெக்சுவல், அறிவாளர். ஹார்வெஸ்ட் அல்லது ஹார்வெஸ்டிங், இதை அறுவடைன்னு சொல்லுவோம். அபிடேவிட் அப்படின்னா ஆணை உறுதி ஆவணம். இதுல இந்த ஆணை உறுதி ஆவணம் அப்படிங்கிறது கோர்ட் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். சப்போஸ், ஆதரவு. ரெடிமேட் டிரஸ், ஆயத்த ஆடை. ரிசர்ச், ஆய்வு. தீசிஸ், ஆய்வேடு. பிரைமரி ஸ்கூல், ஆரம்ப பள்ளி. ஃபேக்டரி, ஆலை. டாக்குமெண்ட், ஷார்ட் பிலிம். டாக்குமெண்ட் அல்லது டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் பிலிம், ஆவண குறும்படம். டாக்குமெண்டரி, ஆவண படம். டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ஆவணம். பர்சனாலிட்டி, ஆளுமை. ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிங்கிறது இதன் சுடியாக. கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லுவோம். கிளாக் வைஸ் அப்படின்னா வலஞ்சுடி, ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிங்கிறது இடச்சுடியாக. இன்டர்நெட், இணையம். இன்டர்நெட் பேங்கிங், இணைய வங்கி முறை. ஜேர்னலிஸ்ட், இதழாளர். ஜேர்னலிசம், இதழியல். தொடர்ந்து நேச்சுரல் ரிசோர்ஸ், இயற்கை வளம். ஆர்கானிக் ஃபார்மிங், இயற்கை வேளாண். ரைம், இயைபு தொடை. ரைமா இருக்கு, ஒரே ரைமிங்ல இருக்கு அப்படின்னு அது இயைபுன்னு லாஸ்ட்ல கடைசி எழுத்தோ சொல்ல ஒரே மாதிரி வர்றது ரைம் தான். டபுள் ஓட்டிங், இரட்டை வாக்குறுதி. ட்ரெயின் டிராக், இருப்பு பாதை. லெவல் கிராசிங், இருப்பு பாதையை கடக்கும் இடம். லிட்டரேச்சர், இலக்கியம். ரப்பர் ஸ்டாம்ப், இழுவை முத்திரை. ஜூனியர் ரெட் கிராஸ், JRC அப்படின்னு சொல்றேன், இளம் செஞ்சிலுவை சங்கம். எத்னிக் குரூப், இனக்குழு. சேரிட்டி, ஈகை. ஸ்ட்ராட்டஜிஸ், உத்திகள். ரீச்சிங், உபதேசம். பேக் வாட்டர், உப்பங்கழி. இது கடல் சம்பந்தப்பட்டது. பேக் வாட்டர் அப்படிங்கிறது கடல், உப்பங்கழி. பயோடெக்னாலஜி, உயிரி தொழில்நுட்பம். வவல், உயிரெழுத்து. அதே இன்னொரு வார்த்தை உயிர் ஒலி. மார்ஃபன், உருபன். மெட்டாபர், உருவக அணி. டயலாக் அல்லது கன்வர்சேஷன், உரையாடல். குளோபலைசேஷன், உலகமயமாக்கல். பாரபிள், உவமை. சிமெல், உவமை அணி. ஆக்ரானமி, உளவியல். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு. டொமஸ்டிக் பிளைட், உள்நாட்டு வான் ஊர்தி. சப்ஸ்கிரிப்ஷன், உறுப்பினர் கட்டணம். டிரான்ஸ்பிளான்டேஷன், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. மீடியா, ஊடகம். கன்வேயர் பெல்ட், ஊர்திப்பட்டை. இது பிளைட்ல அரசு. ரோபோட், எந்திர மனிதன். ஆர்த்தோகிராபி, எழுத்திலக்கணம். ஆர்த்தோகிராபினா எழுத்திலக்கணம். ரீஃபார்மிங் த லெட்டர்ஸ் அப்படின்னா எழுத்து சீர்திருத்தம். ஃபாண்ட், எழுத்து உரு. தொடர்ச்சியா பாருங்க. இந்தியன் நேஷனல் ஆர்மி, இந்திய தேசிய ராணுவம். அனிமேஷன், இயங்கு படம். மிசைல், ஏவுகணை. ஷெல் சீட், ஒட்டு விதை. அக்ரிமெண்ட், ஒப்பந்தம். மேக்கப், ஒப்பனை. கம்பேரிட்டிவ் கிராமர், ஒப்பிலக்கணம். ரெசிப்ரோசிட்டி, ஒப்புரவு நெறி. ஹோமோகிராஃப், ஒப்பெழுத்து. மோனோலிங்குவல், ஒரு மொழி. மல்டிபிளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ், ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம். ஆர்டிகுலேட்டரி போனடிக்ஸ், ஒலிபிறப்பியல். போனிம், ஒலியல்.
போனாலஜி ஒலியியல். அந்த லீ பாத்தீங்கன்னா சவுண்டுக்கு வரக்கூடியது ஒலியியல். போனாலஜி, போன்னா சவுண்டு கேட்கும் இல்லையா, அதான். சவுண்ட் எஃபெக்ட் ஒலி விளைவு. அலர்ஜி ஒவ்வாமை. டிசிப்ளின் ஒழுக்கம். சினிமோட்டோகிராஃபி ஒளிப்பதிவு. யூனிட்டி ஒற்றுமை. லாபி ஓய்வறை. மெடிசைன் ஔடதம். அடுத்தது காவரிசையில ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை. நாட்டிக்கல் மைல் கடல் மைல் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கப்பல்ல அளவு சொல்றது, அதனுடைய வேகத்தை சொல்றது தான் நாட்டிக்கல் மைல். மரைன் கிரியேச்சர் கடல்வாழ் உயிரினம். பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு, பாஸ் பண்ணி போறது கடந்து போகுது, அதாவது பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு. சி பிரீஸ் கடல் காற்று. ஓஏ கடல் பயணம். கான்டினென்ட் கண்டம். டிகினிட்டி கண்ணியம். த ஹீரோ கதாநாயகன். பேலட் கதை பாடல். மரைன் டெக்னாலஜி கப்பல் தொழில்நுட்பம். ஷிப் யார்டு கப்பல் தளம். ஸ்டாப்லர் கம்பி தைப்பு கருவி. மெர்சி கருணை. கார்ட்டூன் கருத்து படம். சுகர் கேன் ஜூஸ் கரும்பு சாறு. ட்ரெஷரி கருவூலம். லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம். சிம்பிளிசிட்டி எளிமை. லான்ச் வெஹிக்கிள் ஏவு ஊர்தி. லிட்ரேசி கல்வி அறிவு. இன்ஸ்கிரிப்ஷன் அல்லது எபிகிராஃப் கல்வெட்டு. ஆர்ட் கிரிட்டிக் கலை விமர்சகர். ஆர்ட் கேலரி கலைக்கூடம். டெர்மினாலஜி கலைச்சொல். ஆர்டிஸ்ட் கலைஞர். ஆர்டிஃபேக்ட் கலை படைப்பர். போயட் கவிஞர். ஆர்டிஸ்ட் கவின் கலைஞர். இப்ப பாருங்க, இந்த கலைஞர் ஆர்டிஸ்டோ கவின் கலைஞருக்கோ ஆர்டிஸ்ட் தான் தேவைப்படுது. கவின் கலைஞர் அப்படின்னாக்கா மிக கவனமாக எழுதக்கூடிய வரையக்கூடிய ஓவியங்கள், கல்வெட்டுகள், சின்ன சின்ன சிற்பங்களை செதுக்கிறது, அது போல எல்லாமே கவின் மிகு கலைஞர்கள். அதெல்லாம் அதையும் ஆர்டிஸ்ட் தான் சொல்லுவோம். செலைன் சாயில் கலர் நிலம். ஜங்கிள் காடு. வீடியோ கான்பரன்ஸ் காணொலி கூட்டம். ஆர்ச்சிவ் காப்பகம். எபிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம். பேட்டன் காப்புரிமை. வெஜிடபிள் சூப் காய்கறி வடிசார். கேவ் பெயிண்டிங் புகை ஓவியங்கள். கேவ் டெம்பிள் குடைவரை கோயில்கள். இக்வெஸ்ட்ரைன் குதிரையேற்றம். கோனிக்கல் ஸ்டோன் குமிழி கல். வாய்ஸ் சர்ச் குரல் தேடல். சைல்ட் லேபர் குழந்தை தொழிலாளர். அப்ஜெக்டிவ் குறிக்கோள். சிம்பலிசம் குறியீட்டியல். காம்பாக்ட் டிஸ்க் ரசீடி குறுந்தகடு. பாஸ்கெட்ரி கூடை முடைதல். டிமாண்ட் டிராஃப்ட் கேட்பு வரைவோர். மேனஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி. அதே மேனஸ்கிரிப்ட் கையெழுத்து படி. ஆர்டிசன் கைவினைஞர். கிராஃப்ட் கைவினை பொருட்கள். ஆன் கொம்பு. டாக்ட்ரைன் கொள்கை. சம்மர் வெக்கேஷன் கோடை விடுமுறை. ஃபைல் கோப்பு. பிளானட் கோல். ரைட் சடங்கு. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்ற உறுப்பினர், எம்எல்ஏ அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்கஷன் கலந்துரையாடல். அடல்ட்ரேஷன் கலப்படம். எஜுகேஷன் கல்வி. எஜுகேஷன் கமிட்டி கல்வி குழு. சோசியல் ஒர்க்கர் சமூக பணியாளர். லாரி சரக்கு உண்டு. அலிகேஷன் காட்டுரை. டையிங் சாயம் ஏற்றுதல். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட் சாரண சாரணியர். பிக்டோகிராஃப் சித்திர எழுத்து. சிப் சில்லுகள். கல்ச்சர் சிற்பங்கள். கல்ச்சர் சிற்பம். சிப் சிற்றீகை. டிஃபன் சிற்றுண்டி. மினி மீல் சிற்று உணவு. லெப்பர்ட் சிறுத்தை. மில்லட் சிறுதானியங்கள். எம்ப்ளம் சின்னம். ரெஃபார்ம் சீர்திருத்தம். ரெஃபார்ம் ரீஃபார்ம். யூனிஃபார்ம் சீருடை. வைல் விண்ட் சுழல் காற்று. டொர்னாடோ சூறாவளி. கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி. நியூஸ் ரீல் செய்திப்படம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. சேட்டலைட் செயற்கைக்கோள். வெல்த் செல்வம். கிளாசிக்கல் லிட்டரேச்சர் செவ்வியல் இலக்கியம். அதுக்கு இன்னொன்னு செவ்விலக்கியம். சென்டென்ஸ் சொற்றொடர். செயின்ட் ஞான். தட்ப வெப்பநிலை கிளைமேட். தண்டனை கன்விக்ஷனுக்கு தண்டனை. பிலாசபி தத்துவம். லீடர்ஷிப் தலைமை பண்பு. லூம் தறி. வாலண்டியர் தன்னார்வலர். கிரெயின் வேர்ஹவுஸ் தானிய கிடங்கு. சாக்ரிஃபைஸ் தியாகம். வித்ட்ராவல் ஸ்லிப் திரும்ப பெறல் படிவம். டேலண்ட் திறமை. ஐலண்ட் தீவு. கரேஜ் துணிவு.
ஈக்வாலிட்டி சமத்துவம், ரிலிஜியன் சமயம், பிளெயின் சமவெளி, சோசியல் ரிஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி, ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கம், ஃபார்ம்யார்ட் மேனர் தொழு உரம், மிட் தொன்மம், சர்ச் என்ஜின் தேடு பொறி, தையல், ரயில்வே சிக்னல் தொடர்வண்டி வழி குறி, சேரிட்டி தொண்டு, என்டர்பிரனர் தொழில் முனைவோர், மிட் தொன்மம், டேனிங் தோல் பதனிடுதல், ஆங்கர் நங்கூரம், பேட்ரியாட்டிசம் நாட்டுப்பற்று, நட்டுப்பற்று இருக்கு, நீங்க நாட்டுப்பற்று, பிளாட்ஃபார்ம் நடை மேடை, கான்பிடன்ஸ் அல்லது பிலீஃப் நம்பிக்கை, வெல்கம் நல்வரவு, மாடர்ன் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம், மாடர்ன் ஆர்ட் நவீன ஓவியம், கர்டசி நற்பண்பு, சிவிலைசேஷன் நாகரிகம், எர்த்வார்ம் நாங்கூழ் புழு அதான் மண்புழு, ஃபோக் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம், ஃபோக் லோர் நாட்டுப்புறத்தின், நோபல் பிரைஸ் நோபல் பரிசு, பிரீஸ் நிலக்காற்று, டெரிட்டரி நிலப்பகுதி, பஞ்சுவேஷன் நிறுத்தக்குறி, மாரல் நீதி, வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண், இரிகேஷன் நீர் பாசனம், சப்மரைன் நீர்மூழ்கி கப்பல், கன்சியூமர் நுகர்வு, ஃபைன் ஆர்ட் நுண்கலை, இன்டெலிஜென்ஸ் நுண் அறிவு, ஆன்டிபயோட்டிக் நுண் உயிர் முறி, விசா நுழைவு இசைவு, த்ரெட் நூல், பைபிளியோகிராபி நூல் நிரல், லைப்ரரி நூலகம், பாடி நெற்பயிர், இன்டெகிரிட்டி நேர்மை, கான்சுலேட் துணை தூதரகம், ஹார்பர் துறைமுகம், பீவர் பேர்ட் தூக்கணாங்குருவி, பிரஷ் தூரிகை, டச் ஸ்கிரீன் தொடுதிரை, ஆடிட்டர் பட்டய கணக்கர், டிபேட் பட்டிமன்றம், கிரியேட்டர் படைப்பாளர், இன்வேஷன் படையெடுப்பு, கமாடிட்டி பண்டம், கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ட மாற்று முறை, ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம், கல்ச்சரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை, கல்ச்சரல் எலிமெண்ட் பண்பாட்டு கூறுகள், கல்ச்சரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள், கல்ச்சுரல் அகாடமி பண்பாட்டு கழகம், கல்ச்சர் பண்பாடு, டவுன்லோட் பதிவிறக்கம், டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வர், ஃபெர்ரி பயண படகுகள், பேசஞ்சர் நேம் அல்லது ரெக்கார்ட் பிஎன்ஆர் அப்படிங்கிறது பயணியர் பெயர் பதிவு, கல்டிவேஷன் பயிரிடுதல், மேகசைன் பருவ இதழ், யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம், பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம், ட்ரைப் பழங்குடியினர், வேலி பள்ளத்தாக்கு, டெபிட் கார்டு பற்று அட்டை, மல்டிபிள் பர்சனாலிட்டி பன்முக ஆளுமை, இரிகேஷன் டெக்னாலஜி பாசன தொழில்நுட்பம், இரிகேஷன் பாசனம், ஹெரிட்டேஜ் பாரம்பரியம், டைரி ஃபார்ம் பால் பண்ணை, நெட்டிங் பின்னுதல், டாபிக் பின்னொட்டு, செஞ்சுரி புகலிடம், காம்பினேஷன் புணர்ச்சி, புக் ரிவ்யூ புத்தக மதிப்புரை, டிக்கெட் புதர் ஸ்பெல்லிங் பாருங்க, டிக்கெட் புதர், ஸ்டார்ம் புயல், லேண்ட் ஸ்டார்ம் அதுவும் புயல் தான், டிசீஸ் நோய், சைடு எஃபெக்ட் பக்க விளைவு, டிவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம், ரேஷனல் பகுத்தறிவு, டிகிரி பட்டம், புனைவு ஃபிக்ஷன், ஓஷன் பெருங்கடல், டெம்பஸ் பெருங்காற்று, மெட்டீரியலிசம் பொருள் முதல் வாதம், எலோகேஷன் பேச்சாற்றல், லெக்சிகன் பேரகராஜ், டிசாஸ்டர் பேரழிவு, கம்யூனிசம் பொது உடைமை, பப்பர்டி பொம்மலாட்டம், ஹோல்டர் மதிப்புத்தாள், வேல்யூ எஜுகேஷன் மதிப்பு கல்வி, வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் மதிப்பு கூட்டு பொருள், ஆனரரி டாக்டரேட் மதிப்புறு முனைவர், ஜீன் மரபர், ரிச் மலை முகடு, ரெனிஸ்டன்ஸ் மறுமலர்ச்சி, மென்டல் எபிலிட்டி மன ஆற்றல், ஹியூமனிட்டி அல்லது ஹியூமனிசம் மனித நேயம், ஹியூமன் மனிதம், மெட்ரோ ட்ரெயின் மாநகர தொடர்பன், டெய்லர் மாலும், இ லைப்ரரி மின் நூலகம், இ மேகசின் மின் இதழ், இ புக் மின் புத்தகம், லிப்ட் மின் தூக்கி, எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு, எலக்ட்ரானிக் டிவைசஸ் மின் அணு கருவிகள், ரெகுவலிசம் மீட்டுருவாக்கம், சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி, நானோ டெக்னாலஜி மீன் தொழில்நுட்பம், சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர், ட்ரம் முரசு, ஸ்லோகன் முழக்கம், பிரஃபிக்ஸ் முன்னொட்டு, டாக்டரேட் அல்லது டாக்டர் ஆஃப் பிலாசபி அதாவது பிஹெச்டி அப்படிங்கிறோம் இல்லையா, அது வந்து முனைவர் பட்டம்,
நேசல் கன்சனன்ட் அப்படிங்கிறது மூக்கொலிகள். மைக்ரேஷன் புலம் பெயர்தல், ஃப்ளூட் புல்லாங்குழல். கிராவிடேஷனல் ஃபீல்டு புவி ஈர்ப்பு புலம், எர்த் என்விரான்மெண்ட் புவிச்சூழல். அல்ட்ரா வயலட் ரேஸ் புற ஊதாக்கதிர்கள், டிபார்ச்சர் புறப்பாடு. சுடனின் புனை பெயர், மெலடி மெல்லிசை, பட் மொட்டு. லிங்குஸ்டிக் மொழி இயல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்நிலை பள்ளி. ஸ்டாம்ப் பேட் மை பொதி, டிரான்ஸ்லேஷன் மொழி பெயர்ப்பு. ஆம்பிஷன் லட்சியம், ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வட்ட மேசை மாநாடு. ரீஜினல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம், கில்ட் வணிக குழு. மெர்ச்சன்ட் வணிகர், டாக்ஸ் வரி, அரைவல் வருகை. மைக்ரேஷன் வலசை. கிளாக் வைஸ் வலஞ்சொலி, கைடன்ஸ் வழிகாட்டுதல். பாவர்ட்டி வறுமை. வைல்ட் அனிமல்ஸ் வன விலங்குகள், ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் வன பாதுகாவலர். சவுண்ட் அதுக்கு ஒலி நீங்க எழுதிக்கலாம், ஒலி. ஆன்செஸ்டர் மூதாதையர். ஹெர்ப்ஸ் மூலிகை. பிலாசபி மெய்யியல் அல்லது தத்துவம். பிலாசபர் மெய்யியலாளர் அல்லது தத்துவவியாளர். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய் உணர்வு. கன்சனன்ட் மெய் எழுத்து. கன்சனன்ட் அப்படிங்கிறது மெய் ஒலி என்ற பெயர். ஃபாரஸ்ட்ரி வனவியல். பிளான்டிக் வாதி. வாதி பிளான்டிக் வாதி அப்படிங்கிறது வாதி பிரதிவாதி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கோர்ட் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் தானா. சின்சியாரிட்டி வாய்ஸ். பயோகிராபி வாழ்க்கை வரலாறு. அதுக்கு முன்னாடி நம்ம பைபிளியோகிராபின்னு ஒண்ணு பார்த்தோம், அது நூல் நிரல். இது பயோகிராபி வாழ்க்கை வரலாறு. ஆஸ்ட்ரானமி வானியல், வெதர் வானிலை. டேகா வானூர்தி கிளம்புதல். காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள். ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம். டெல்லர் விரைவு காசல், அதாவது ஏடிஎம்ல வரக்கூடிய இந்த டெல்லர், ஏடிஎம் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மெஷின் விரைவு காசால். அவேர்னஸ் விழிப்புணர்வு. லொக்கெட் வெட்டிக்கிடி. டிராபிக்கல் ஜோன் வெப்பமண்டலம். செக் அவுட் வெளியேறுதல். விக்டரி வெற்றி. கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் வேதி உரங்கள். ரூட் நாட் வேர் முடிச்சுகள். ரூட் வேர்ட் டிக்ஷனரி வேர்ச்சொல் அகராதி. அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வேளாண். சரி, இது வரைக்கும் மறுபடியும் பார்த்தோம். இப்போ உங்களுக்கு ஆப்ஷனோட கேள்விகள் இருக்கு, அந்த கேள்விகளுக்குரிய பதில்கள் அதுல தரப்பட்டிருக்கு. கேள்வி படிக்கல, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உடனடியே ஆன்சர் மட்டும் அப்படி பார்த்து போயிட்டே இருக்கலாம். நம்ம அலுவலகம் சார்ந்த சொற்கள்ல சம்மன் அப்படிங்கிறது அழைப்பானை அப்படின்னு சொல்லுவாங்க, அழைப்பு ஆணை. அலுவல் சார்ந்த சொற்கள் ப்ரொபசல்க்கு கருத்துரு, டெலிகேட் பேராளர். இப்போ இங்க தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு. தவறான இணை வந்துட்டு இந்த மார்பியம் அப்படிங்கிறது உருபன், காம்பினேஷன்ங்கிறது புணர்ச்சி, ட்ரெஷரரி கருவூலம். கேவ் டெம்பிள் அப்படிங்கிறது கற்கோயில் கொடுத்திருக்காங்க, தப்பு. குகை கோயில் தான், சரிங்களா, கற்கோயில் கிடையாது. எனவே அதுதான் தவறான கேள்வி. என் அடுத்தது அலுவல் சார்ந்த கலை சொற்கள் அப்படின்னு போட்டு டெலிகேட். டெலிகேட் அப்படிங்கிறது பேராளர். அதுக்கு முன்னாடி கேள்வி எண் 4 அப்படின்னு இருக்கு. கேள்வி எண் 4ல டெலிகேட் அப்படிங்கிறது பேராளர். அடுத்தது 53 நம்பர் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. அதுலதான் 53ல தான் அந்த கேவ் டெம்பிள் அப்படிங்கிறது கற்கோயில் நான் சொல்லிட்டு, அது குகை கோயில். அடுத்த கேள்வி ஸ்டாப்லர் அப்படிங்கிறது கம்பி தைப்பு கரு. கேள்வி அடுத்தது தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறதுல ஹியூமனிசம் மனிதநேயம் சரியா இருக்கு, கேபினெட் அமைச்சரவை, கல்ச்சரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள் எல்லாமே சரியா இருக்கு. அடுத்தது கல்ச்சரல் பவுண்டரிஸ் அப்படிங்கிறது பாரம்பரிய எல்லை அப்படின்னு கொடுத்திருக்கோம். ஏன் பாரம்பரிய எல்லை அப்படிங்கிறது, அது பாரம்பரிய எல்லை அப்படிங்கிறது நேரடியான மொழிபெயர்ப்பா தெரியுது, அதனால அது தவறான வார்த்தையா இருக்கு. இதுல இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறான் பாருங்க, விடை தெரியவில்லை அப்படிங்கிறது. நமக்கு அது தோணலாம், விடை தெரியலையே அப்படின்னு, அதை வேற பிக் பண்ணி விட்டுலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நேரடியா தப்புங்கிறத காட்டுறதா. உங்களுக்கு மார்க் எல்லாம் வராது விடை தெரியவில்லைன்னு போட்டு. அதனால விடை தெரியவில்லைங்கிற ஆப்ஷனே நம்ம தேர்ந்தெடுக்க திருப்பாங்க. அடுத்த கேள்வி அலுவலக சார்ந்த கலை சொற்களை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததும் கொடுத்துருக்காங்க பாருங்க. கோனிக்கல் ஸ்டோனுங்கிறது குமிழிக்கல். இதுல வந்துட்டு வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது காணொலி கூட்டம் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஏன் அது தவறான இணை அப்படின்னு சொன்னா, காணொலிங்கிறது சவுண்ட், இங்க ஒலி லீ பாருங்க மாறி இருக்கு. அப்போ அந்த காணொலி அப்படிங்கிறது சவுண்டுன்னு வந்துருச்சு. காணொலி கூட்டம் அப்படின்னு தப்பா இருக்கு. வீடியோ கான்ஃபரன்ஸ்னாக்கா காணொலி கூட்டம், லீ மாறி இருந்தா இப்ப கரெக்டா இருக்கும். வேற ஒண்ணு உங்களை குழப்பறதுக்கே நான் அந்த கேள்வி கொடுத்துருக்கு. அடுத்து ப்ரொபசல் அப்படிங்கிறது கருத்து. கேள்வி அடுத்து 58ல அலுவல் சார்ந்த கலை சொற்களை பொருத்தி பார்க்க வேண்டும். இன்டர்நெட் அப்படிங்கிறது இணையம் இல்லையா? நான் ஃபர்ஸ்ட் பொருத்தி பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சரை வச்சு நீங்க பாத்துருங்க.
ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிங்கிறது அங்க ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, இடம் சுழி. இமெயில் அப்படிங்கிறது மின் அஞ்சல். சர்ச் என்ஜின் அப்படின்னா தேடுபொறி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரியான பதில். அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஒரு பத்தி தரப்பட்டிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் வாசித்தலும் புரிந்து கொள்ளும் திறனும் வந்து ஒரு 15 கேள்விகள் இதுல இடம்பெறலாம் அப்படின்னு சொல்லி பெரும்பான்மை நம்ம பார்க்கப்பட்டு, இந்த கேள்விகள்ல கவனமா அந்த பேராகிராஃபை படிக்கணும். ரொம்ப எளிமையான பேராகிராஃபா தான் கொடுக்கப்பட்டிருக்கு இங்க. நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் வேகமா வாசிக்கிறேன், நீங்க தெரிஞ்சுக்கலாம். 1921ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. தமிழர் ஒருவர் கப்பலின் மேல் தளத்தில் நின்று கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார். திடீரென அவரது உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்ற வினா எழுந்தது. அவ்வினா அவரை உறங்க விடவில்லை. இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார். பிறகு பாதரச ஆவி விளக்கு, பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தமது ஆய்வை தொடங்கினார். ஆய்வு முடிவில் 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றுத்தந்தது. அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28ஆம் நாளை நாம் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடி மகிழ்கிறோம். அவர் யார் தெரியுமா? அவர்தான் சர் சி.வி. ராமன். இப்ப கேள்வி பார்த்து, ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? அதுல விட சர் சி.வி. ராமன். கேள்வி 2, ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு பெற்று தந்த கேள்வி எது அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன், கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது அப்படிங்கிறதா சரியான பதில். கேள்வி எண் 3, தேசிய அறிவியல் நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? பிப்ரவரி 28ஆம் நாள். இந்த பத்திக்கு பொருத்தமான தலைப்பீடுக அப்படிங்கிறது வந்து சர் சி.வி. ராமன் அப்படிங்கிறது. இவ்வளவு எளிமையா கேட்க மாட்டாங்க, கேட்டாங்கன்னாக்கா உங்களுடைய லட்சம். அடுத்த பத்தி பின்னொரு பத்தியை படித்து வினாவிற்கு ஏற்று விடையளிக்கும். படிக்கும் போதே கொஞ்சம் கவனமா படிச்சிருக்கீங்க. காமராசரின் வீட்டிற்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார். எங்க அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்ல, உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராசர் கேட்டார். இல்லை, நாங்களே தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க, அதில் வரும் வருமானத்தை வச்சுதான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர். அதை கேட்டதும் மாடியேறி பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு, இந்த ரசீதை அதாவது பத்திரச்சீட்டை அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றது. அதனை கேட்ட காமராசர் மனம் இந்த கேள்வி கேட்கிறாங்க. காமராசர் வீட்டுக்குள் நுழைய முயன்றவர்கள் யார் யாருன்னா சிறுவனும் சுருங்கிதான் உள்ளாங்க. செகண்ட் ஆப்ஷன். அடுத்த கேள்வி, இந்த நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எந்த பண்பை விளக்குகிறதுனா நேர்மை பண்பை விளக்குகிறது. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் நெகிழ்ந்தார். 4வது கேள்வி, சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசர் வீட்டிற்கு வந்தனர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், பண உதவி கேட்டு வந்தார். கேள்வி 5, காமராஜர் செய்த உதவி யாது அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன், தேர்வுக்கு கட்ட வேண்டிய பணத்தை கொடுத்து உதவினார். அடுத்த பேராகிராஃப் போயிடலாம். அதே போல பத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. கேள்வி, உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது, பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும். அதற்கு துணை புரிவன நூலகங்களே ஆகும். நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆகும். இது தரைதளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டது. இதன் பரப்பளவு மட்டும் 8 ஏக்கர் ஆகும். இப்ப கேள்வி பாருங்க, பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் எது அப்படின்னா நூலகத்துலதான் கிடைக்கும். தேர்ட் ஆப்ஷன். 24வது கேள்வி, கிராமங்களில் இயங்கும் நூலகம் டி ஆப்ஷன், ஊர்ப்புற நூலகம் கிராமங்கள்ல அதான். 25வது கேள்வி, சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய பரப்பளவு 8 ஏக்கர், ஆப்ஷன் பி. அடுத்தது 26வதுல அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவின் 2வது பெரிய நூலகம் ஆகும். கேள்வி அடுத்து, நூலகம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது நூல் கூட்டல் அகம், பி ஆப்ஷன். அடுத்த பத்தி பாருங்க, முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான். அங்கு செவலை என்ற காளை இருந்தது. அந்த காளை முகிலனுக்கு மிகவும் பிடிக்கும். அதற்கு தீவனம் வைப்பது அவனது வழக்கம். வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் இருந்து காய்கறிகள் பறித்துக் கொண்டு தாத்தாவுக்கு உதவினான். அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்வாக பொங்கல் விழாவை கொண்டாடும். இப்ப கேள்வி, முகிலன் யார் வீட்டுக்கு சென்றான்? தாத்தா வீட்டுக்கு. தாத்தா வீட்டில் உள்ள காளையின் பேர் என்ன? செவலை. முகிலன் எவ்விழாவை கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான்? பொங்கல் விழா. முகிலன் தோட்டத்திலிருந்து எதை பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான்? காய்கறிகள். செவலை என்பது எதை குறிக்கிறது? காளையை குறிக்கிறது. அடுத்தது, ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலு நாச்சியார். பன்மொழி புலமையும் போர் பயிற்சியும் பெற்றவர். சிவகங்கை மன்னர் முத்து படுகநாதனை மணந்து கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார்.
காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் வடுகநாதர் ஆங்கிலேயர்களால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார். வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்கு உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படை திரட்டி பயிற்சி அளித்தார். அமைச்சர் தாண்டவராயரும் தளபதியாகிய பெரிய மருது, சின்ன மருது மற்றும் சிலர் உடன் இருந்தனர். ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமை ஏற்றனர். வேலு நாச்சியாரை காட்டிக் கொடுக்கும்படி உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினர். மறுத்ததால் அவளையும் கொன்றுவிட்டனர். உடையாளின் பெருமையை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு ஒரு நடுகள் நடப்பட்டது. இப்ப கேள்வி, ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் யார்? செல்லமுத்து. முத்து வடுகநாதர் எப்பகுதியை ஆட்சி செய்தார்? சிவகங்கை பகுதி. வேலு நாச்சியார் அமைச்சர் யார்? வேலு நாச்சியாரின் அமைச்சர் யார்? தாண்டவராயர். வேலு நாச்சியார் யாருடைய நினைவாக நடுகள் நட்டார்? உடையாள். ஆண்கள் படைப்பிரிவின் தலைமை பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டது? மருது சகோதரர்கள். அடுத்த பத்தி, மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்வதே இலக்கணம் எனப்படும். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5 வகைப்படும். உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் பொழுது உயிரெழுத்துகள் பிறக்கின்றன. அ முதல் அவ் வரை உள்ள 12 உயிரெழுத்துகளும் பிறக்கின்றன. மெய்யெழுத்துகள் 18 ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையானது. மெய்யெழுத்துகள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை ஆகும். மெய்யெழுத்துகள் 18உடன் உயிரெழுத்துகள் 12 சேர்ந்தால் தோன்றும் 216 எழுத்துகளும் உயிர்மெய் எழுத்துகள் ஆகும். கேள்வி, தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை? 5. உயிரெழுத்து முதன்மையானது எது? காற்று. உயிரெழுத்துகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 12. மெய்யெழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு எவ்வளவு? அரை மாத்திரை. உயிர்மெய் எழுத்துகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 216. அடுத்த கேள்விங்க, பத்தி. மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படுகின்ற நிகழ்வுகளில் விழா தனக்கென்று ஒரு தனியிடம் பெறுகிறது. மனித மாண்புகளை எடுத்துரைக்கும் விழா பண்பாட்டின் வெளிப்பாடாகவும் திகழ்கிறது. அவ்வகையில் புகார் நகரோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்த இந்திர விழா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் விவரிக்கப்படுகிறது. இந்திர விழாவின் போது தெருக்களில் புதிய மணலை பரப்பினர். நிழல் தரும் ஊர் மன்றங்களில் நல்லென பற்றி சொற்பொழிவார். இவ்விழா 28 நாட்கள் நடைபெறும். கேள்வி, மக்கள் இந்திர விழா எந்த நகரோடு தொடர்புடையது? புகார். அகழ்வாரை தாங்கும் இளம் போல. இதனுடைய புரிதல் என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா, பொறுத்தல், பொறுமை. இதைத்தான் அந்த ஓமையை சொல்லுகிறது. அச்சில் வார்த்தார் போல் அப்படிங்கிறது மேன்மையை பெற்று, அனலிடை இட்ட மெழுகு போல் அப்படிங்கிறது வருத்தத்தையும் துன்பத்தையும் குறிக்கும். அனலில் விழுந்த புழு போல அப்படிங்கிறது தவிர்ப்பு கிடையாது. அனலில் விழுந்த புழு போல தவிர்ப்பு இல்ல, தவிப்புன்னு வரும். அந்த இரு வராது. அன்று அலர்ந்த இந்த லா மாறி, அன்று அலர்ந்த தாமரை போல அப்படிங்கிறது சிரித்த முகத்தை கூறுவார். இஞ்சி தின்ற குரங்கு போல என்பது துன்பத்தையும் வேதனை செய்யும். இடி ஓசை கேட்ட நாகம் போலங்கிறது அச்சம், மருட்சி, துன்பம். இடி விழுந்த மரம் போலங்கிறது வேதனையை குறிக்கும். இடியோசை கேட்ட நாகம் போல அச்சத்தையும் மிரட்சியையும் குறிக்கும். இணர்வுழுந்தும் அப்படின்னு வரும். இணர்வுழுந்தும் நாரா மலர் அணையார் அப்படிங்கிறது விரித்துரைக்க இயலாதவர். இலைமறை காய் போல மறைபொருள். அதே இலைமறை கனி போல இலைமறை கால் இனி போல அப்படிங்கிறதும் மறைபொருள் தான். இலவு காத்த கிளவி போல. இழவுன்னு இருக்கு. இழவு இந்த வருது. இலவு அப்படின்னு இலவ பஞ்ச குறிக்கும். இதெல்லாம் இருக்கும். இலவு காத்த கிளி போல் அப்படிங்கிறது ஏமாற்றத்தையும் அல்லது நினைத்து கை கூடாததையும் சொல்லுவாங்க. உடுக்கு இழந்தவன் கை போல் அப்படிங்கிறது நட்பு இல்லாமல் போறது. நட்பு அப்படின்னு போட்டிருக்கு. நட்பு உதவுதல்ங்கிறது கிடையாது. உடுக்கை இழந்தவன் கை போல்னாக்கா நட்பை இழத்தல் அப்படிங்கிற பொருள். நட்பு அல்லது உதவுதல் போட்டிருக்கு. நட்பு இழத்தல் அது குறிச்சுங்க. உமி குத்தி கைவருத்தல் போல அப்படிங்கிறது பயனற்ற செயல். உமையும் சிவனும் போல் அப்படிங்கிறது நெருக்கத்தின் நட்பையும் குறிக்கும். உயிரும் உடம்பும் போல் அப்படிங்கிறது ஒற்றுமை நெருக்கம் நட்பு. அதேதான். உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னாக்க கான்பிடன்ஸ், தெளிவை குறிக்கும். ஊசியும் நூலும் போலன்னா அதுவும் நெருக்கத்தை உறங்கு. ஊமை கண்ட கனவு போல் தவிப்பு கூறையனா. ஊருணி நீர் நிறைதல் அப்படிங்கிறது செல்வம். தோண்டும் அளவுக்கு செல்வம் செல்வம். எட்டாம் பழம் பொலித்தது போல அப்படிங்கிறது விலகுதல், ஏமாற்றம். அடுத்தது, எரிகின்ற நெய்யில் எண்ணெய் ஊற்றினார் போல அப்படிங்கிறது வேதனையை தூண்டுதல். எலியும் பூனையும் போல பகை விரோதம்.
ஏழை பெற்ற செல்வம் போல் மகிழ்ச்சி, ஒரு நாள் கூத்திற்கு மீசை சிறைத்தால் போல் அப்படிங்கிறது வெகுளித்தனையும் கோபமும் அறியாமையும் காட்டும். ஒருமையுள் ஆமை போல் அப்படிங்கிறது அடக்கத்தை குறிக்கும். கடல் மடை திறந்த வெள்ளம் போல அப்படிங்கிறது விரைவாக விடுவீர்கள். அதே போல விரைவு வேகத்தை குறிக்கும். கடலில் கரைத்த பெருங்காயம் அப்படிங்கிறது பயனற்ற பயனின்மையை குறிக்கும். கடன் பட்டால் நெஞ்சம் போல மன வருத்தம் அல்லது கலக்கம். கடன் பட்டவர் நெஞ்சம் போலங்கிறது வேதனையும் குறிக்கும். கண்ணை கட்டி காட்டில் இட்டது போல அப்படிங்கிறது துன்பத்தையும் வேதனையும். கண்ணை காக்கும் இமை போல அப்படிங்கிறது பாதுகாப்பு. கயிறற்ற பட்டம் போல் அது தவித்தலையும் வேதனை குறிக்கும். கல்லு பிள்ளையார் போல உறுதி திடம். கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடி புகழ்ந்தது போல அப்படிங்கிறது அத்துமீறல். கல்லு பிள்ளையார் போல் அப்படிங்கிறது உறுதி திடத்தையும் குறிக்கும். அடுத்தடுத்து கனியிருப்பு காய் கவர்ந்தற்று இன்னாத சொல்லு. நாட்டாற்று ஊர் போல் அப்படிங்கிறது அழிவு நாசத்தை குறிக்கும். காராண்மை போல் ஒடுங்குதல் வள்ளல் தன்மையை குறிக்கிறது. கிணற்று தவளை போல் அப்படிங்கிறது அறியாமை குறிக்கும். அதே இன்னொன்னு அதிர்ச்சி அறியாமை அறிவின்மையும் குறிக்கிறது. கிணறு வெட்ட பூதம் பிறந்தது போல் அப்படிங்கிறது வந்துட்டு அதிர்ச்சி எதிர்பாராத விளைகிறது. குத்தி போட்ட பூனை போல அப்படிங்கிறது பதட்டம் அழிவு துன்பத்தை குறிக்கும். குந்தி சென்றால் குன்றும் ஆளும் அப்படின்னா சோம்பல். உட்கார்ந்து சாப்பிட்டா எல்லாமே அழிவுங்கிறது, அதான் சோம்பல். குரங்கு கையில் பூமாலை பயன் இல்லாது. குன்று முட்டிய குருவி போல் அப்படிங்கிறது வேதனை துன்பம் சக்திக்கு மீறிய செயல். குன்றியேறி யானை போல் கண்டது அப்படிங்கிறது செல்வத்தினுடைய சிறப்பு சொல்லும். சர்க்கரை பந்தலில் தேன்மழை பொழிந்ததுங்கிறது நல்ல மகிழ்ச்சி. காயம் போன சேலை போல அப்படிங்கிறது பயனின். சிட்டுக்குள் முத்து போலங்கிறது மேன்மை. சிறகிழந்த பறவை போலங்கிறது கொடுமை. சிறுதுளி பெருவெள்ளம் சேமிப்பு. சுதந்திர பறவை போல் அப்படிங்கிறது மகிழ்ச்சி ஆனந்தம். சூரியனை கண்ட பனி போலங்கிறது மறைவு ஓட்டம். செல்லரித்த நூலை போலங்கிறது பயனின். செல்வர்க்கே செல்வம் தகைப்புங்கிறது அடக்கம் வேண்டும். செவிடன் காதல ஊதிய சங்கு போல அப்படிங்கிறது பயனற்றது. சேற்றில் வளர்ந்த செந்தாமரை துடிச்சிறப்பின் சிறப்பு. தாமரை இலை தண்ணீர் போல அப்படிங்கிறது பற்றற்றது அப்படின்றதும், தாயை கண்ட சேயை போலங்கிறது மகிழ்ச்சியை குறிக்கிறது. தானாடத்தான் தன் தத்தை ஆடுங்கிறது பாசம் பந்தம். திருடனுக்கு தேல் குட்டியது போலங்கிறது தவிப்பு. சொட்டனைக்கு ஒரு மலர்கேணி என்பது அறிவை குறிக்கும். நகமும் சதையும் போல அப்படிங்கிறது ஒற்றுமையை குறிக்கும். நத்தைக்குள் முத்து போல மேன்மை குறிக்கும். நவல்தோறும் நூல் நயம் போல் அப்படிங்கிறது பண்பாளரினுடைய தொகுப்பை குறிக்கிறது. நான் அருந்த வில் போல அப்படிங்கிறது பயனற்ற செயல். நாய் பெற்ற தெங்கம் பழம் என்பது அனுபவிக்க தெரியாத நிலை. நிலத்தடைந்தான் கைப்பிழையா சற்று அப்படிங்கிறது துன்பத்தை குறிக்கும். நீர்மேல் எழுந்தது போல நீர்மேல் எழுத்து போல அப்படிங்கிறது நிலையற்ற தன்மை. நீர்க்குமிழி அன்ன வாழ்க்கை போல நிறையாமையை குறிக்கிறது. நீரின்றி அமையா உலகனின் அப்படிங்கிறது ஒழுக்கம் இல்லாமல் இருப்பது குறிக்கிறது. நீரும் நெருப்பும் போலங்கிறது விலகுதல். நீர் கூட்ட நெருப்பு போலங்கிறது பொய் தோற்றம். பகலவனை கண்ட பனி போல துன்பம் நீங்குதல். பகலவனை கண்ட பனி போல அப்படிங்கிறது இன்னொன்னு வந்துட்டு நீங்குதல்னு கொடுக்கும். பகல் வெல்லும் கூகையை காக்கை போலங்கிறது எளிதில் வெல்லுதல். பசுத்தோல் போர்த்திய புலி மஞ்சகத்தை குறிக்கும். பசுமர தாணி போல ஆழமாக பதித்தல் குறிக்கும். பல துளி பெருவெள்ளம் என்பது சேமிப்பு. வாராங்கல் மீது விடும் மழை நீர் போல் சிதறி போகுதல். பால்மனம் மாறா குழந்தை போல என்பது வெகுளியை குறிக்கும். புலி சேர்ந்து போகிய கல்லணை போல என்பது வயிறு. புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்பது சான்றாண்மை தன்மை. பூவோடு சேர்ந்த நார் போல அப்படிங்கிறது உயர்வை குறிக்கும். மணவார் மனம் போல அப்படிங்கிறதும் மறைந்த செய்தி. மண்ணுக்குள் மறைந்திருக்கும் நீரை போலங்கிறது மாந்தருள் ஒளிந்திருக்கும் நல்ல திறமை குறிக்கும். மதில் மேல் பூனை என்பது முடிவெடுக்காத நிலை. மருந்தாகி தப்ப மரம் அப்படிங்கிறது தீர்த்து வைத்தல். மழை காணா பயிர் என்பது வாட்டம் அளிக்கப்பட்டுதல். மழை காணா பயிருக்கு இன்னொன்று வறட்சி குறிக்கும். மழைமுகம் காணா பயிருக்கு வாட்டம். மேகம் கண்ட மயில் போல் அது ஒரு மகிழ்ச்சி. வரையா மரபின் மாறி போல் அப்படிங்கிறது கொடுக்கும் தன்மை. வளர்ந்த கடா மார்பில் பாய்வது அப்படிங்கிறது நன்றியின்மை. விடலுக்கு இறைத்த நீர் போல் அப்படிங்கிறது பயனற்ற நிலை. வெண்ணெய் இருக்க நெய்க்கு அலைவது போல அப்படிங்கிறது அறிவற்ற தன்மை. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சது போல துன்பத்தை கூறுதல். வெள்ளத்தனைய மலர் நீட்ட முயற்சி கேட்ட பலன். வேலியே பயிரை நேர்ந்தது போல நம்பிக்கை துரோகம். இப்ப அடுத்தது அந்த ஓமை இப்ப இவ்வளவு பார்த்தோம் இல்லையா, அந்த ஓமையில இருந்து நீங்க புரிந்து கொள்ளக்கூடியது தன்மையை வச்சு விடைகளை இங்க கொடுக்கணும். ஏற்கனவே விடைகள் எல்லாம் தரப்பட்டிருக்கு, அதனால ஒரு கோடு மட்டும் போட்டு பார்க்கலாம். அத்தி பூத்தது போல அப்படிங்கிறது அரிய செயல் இல்லையா, கோடு போட்டோம். உயிரும் உடம்பும் போல அப்படிங்கிறது ஒற்றுமையை குறிக்கும். ஆற்றில் கரைத்த புலி அப்படிங்கிறது பயனில்லாதது. இடி விழுந்த மரம் அப்படிங்கிறது வேதனை. அப்ப சி தேர்ட் ஆப்ஷன் சரியா இருக்கு, அங்க பாத்துங்க. அடுத்து வஞ்சகன் முதலை கண்ணீர் வடித்தான். அந்த முதலை கண்ணீர் அப்படிங்கிறது சி ஆப்ஷன். பொய் அழுகை, பொய்யான நட்பு, தீமை தரக்கூடிய கண்ணீரை குறிக்கும். சிலை மேல் எழுத்து போல அப்படிங்கிறது நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறிக்கும். நிழல் போல தொடர்ந்தான் அப்படிங்கிறது எவ்வகை உவமைன்னு கேட்கிறாங்க. உரு உவமை. உரு அப்படிங்கிறது இந்த இடத்துல ஷேப் சொல்லலாம். அடுத்தது
இன்னொரு ஓமையினுடைய பொருத்தமாக எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா யார் எதை சொன்னாலும் கேட்கிறார். பிழையான இணையை கண்டுபிடிக்கணும். கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது ஆராய்ந்து பார்த்தலா அப்படின்னாக்கா, கல்லில் நார் உரித்தல்ங்கிறது ஆராய்ந்து பார்த்தது கிடையாது, கடினமானவற்றை நாம் ஆராய்தல் அப்படிங்கிறது போல வரும். எனவே அது தவறு. திருவள்ளுவரின் புகழை எப்படி தெரிந்து கொள்ளலாம்? உள்ளங்கை நெல்லிக்கணி போல உலகம் அது, இரட்டை கிளியை போல ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த பக்கம் தவறானது கீரியும் பாம்பும் ஒற்றுமையா அப்படின்னா இல்ல இல்லையா, அது குறிக்கப்பட்டு பொருந்தாத இணை தேர்ட் டி ஆப்ஷன் மழைமுகம் காணா பயிர் போல அப்படிங்கிறது ஓகை அப்படி வராது, அது சோகத்தை காட்டும். 53வது கேள்வி பொறுத்துக்க பாருங்க. ஊமை கண்ட கனவு போல அப்படிங்கிறது தவிப்பை தான் குறிக்கும். உடுக்கை இழந்தவன் கை போல அப்படின்னாக்கா அங்க அடுத்து அது நட்பு சொல்லுவாங்க. மறையா மரபின் மாறி போல அப்படிங்கிறது கொடை கொடுத்தலை கூறுவாங்க. ஒருமையுள்ள ஆமை போலங்கிறது அடக்கத்தை குறிக்கும். ஆப்ஷன் சி சரியானது. பேரறிவாளன் திரு என்ற ஓமை கூறும் பொருள் என்ன அப்படின்னா பலருக்கும் பயன்படுதல் அப்படின்னு. அடுத்தது சரியான இணை கொடுக்கப்பட்டது. இலவு காத்த கிளி போல் அப்படிங்கிறது காத்திருந்து ஏமாந்து போகிறதா, அது ஏமாற்றம், அது சரியானது. அடுத்த கேள்வி ஓமை தொடரை பொறுத்துங்க. குன்றில் இட்ட விளக்கு போல அப்படிங்கிறது பரவிய புகழ், ஒரு இடத்துல வச்ச விளக்கு எல்லா பக்கமும் வெளிச்சம் தரும். வேலிய பயிரை நெய்வதை போல அப்படிங்கிறது கடமையை விட்டுறது, தவறிவிடு. உடலும் உயிரும் போல அப்படிங்கிறது மனம் ஒன்றிய துணையை குறிக்கும். கிணத்து தவளை அறியாமையை குறிக்கும். அப்போ ஆப்ஷன் பி சரியானது. ஓமைகளை விளக்கிறதுக்கு மறுபடியும் இந்த குன்றேறி யானை போர் கண்டத்தால் அப்படிங்கிறது என்ன பொருள் அப்படின்னா தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது அப்படிங்கிற பொருள். யானை புக்க புலம் என்பது வீணாக்குதல், யானை புகுந்த நிலைமை தான். ஓமைய அடுத்தது திருவிழாவை காண மடை திறந்த வெள்ள போல் மக்கள் வந்தனர் அப்படின்னா தடை இல்லாமல் மிகுதியாக வந்தனர்ங்கிற பொருள். தாமரை இலை நீர் போல் அப்படிங்கிறது பட்டும் படாமல் இருக்கும் நிலை. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது அப்படிங்கிறது தற்செயலாக நிகழ்ந்த ஒரு நிலை. அடுத்தது மரபு தொடர்களுடைய நம்ம பொருளை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அப்படியே வாசிச்சே வர கேட்டே வாங்க. அகட விகடம் என்பது தந்திரம், அகலக்கால் வைத்தல் என்பது அளவு கடந்து போதல், அடி திரும்புதல் என்பது பொழுது சாய்தல், அடி பணிதல் கீழ்ப்பணிதல், அடி பிறக்கிடுதல் பின் வாங்குதல், அடி விளக்குதல் தன் மரபை புகழ் பெறச் செய்தல், அடி நகர்தல் இடம்பெயர்தல், அடி பிடித்தல் தொடருதல், தொடரு தடல் அப்படின்னு அடி பிடித்தல் தொடருதல், தொடர்ந்து நடத்தல் அப்படிங்கிறது. அடி பிழைத்தல் நெறி தவறி நடத்தல், அடி இடுதல் தொடங்குதல், அடி உரைதல் வழிப்படுத்தல், அடி ஒற்றுதல் பின்பற்றுதல், அடுக்கு பண்ணுதல் ஆயத்தம் செய்தல், அண்ட புழுகன் அப்படிங்கிறது பொய்க்காரன், அமளி செய்தல் குழப்பம் செய்தல், அறக்க பறக்க விரைவா, அரை மனிதன் மதிப்பில்லாதவன், அரை படிப்பு நிரம்பாதவன், அலைக்கழித்தல் அலட்சியம் செய்தல், அவசர கொடுத்தீங்கன்னா பதற்றக்காரன் அல்லது எண்ணி துணையாதவன், அவளை நினைத்து உரலை இடித்தல் அப்படிங்கிறது எண்ணமும் செயலும் ஒத்து வராமல், அழுங்கு பிடி விடாப்பிடி, அள்ளி பிடித்தல் நிறைய சம்பாதி, அள்ளி இறைத்தல் அளவுக்கு மேல் செலவு செய்தல், அறுதியிடல் முடிவு கட்டுதல், அறுதியிடுதல் அப்படின்னு இன்னொன்னு அதை தான் கொடுத்தது, அறை கூவுதல் போருக்கு அழைத்தல், ஆகாய கோட்டை மிதமிஞ்சிய கற்பன், ஆகாய தாமரை இல்லாத ஒன்று, ஆசை வார்த்தை ஏமாற்று பேச்சு, ஆட்கொள்ளல் அடிமை கொள்ளல், ஆடாபூதி அப்படிங்கிறது ஏமாற்றுக்காரன், ஆயிரங்காலத்து பெயர் நீண்ட காலத்துக்குரியது, ஆயிரங்காலத்து பெயர் நெடுங்காலமாக நினைச்சிருத்தலும் அப்படிதான். ஆழம் பார்த்தல்ங்கிறது ஒருவருடைய தகுதியை பற்றி ஆராய்ச்சி. ஆரப்போடல் அப்படின்னாக்கா சிற்போடல் மெதுவா பண்ணிக்கலாம் அப்படின்னு. இட்டுக்கட்டுதல் இல்லாததை சொல்றது. இரண்டு தோணியில் கால் வைத்தல் ஒரே நேரங்களில் இரண்டு செயல்களில் ஈடுபட்டது. இரண்டும் கெட்டான் நன்மை தீமை அறியாது. இலவு காட்ட கிளி காத்திருந்து ஏமாறுது, இலைமறைக்காய் வெளிப்படாது மறைந்திருத்தல், வெளிச்சவாயன் எளிதில் ஏமாறும், ஈடு ஏறுதல் உயர்வடைதல், ஓட்டுதல் தொழில் எதுவுமின்றி இருத்தல், ஈரல் கருகுதல் வேதனை மிகுதல், ஈவிரக்கம் கருணை, உச்சி குளிர்தல் மிக்க மகிழ்ச்சி அடைதல், உதவாக்கரை பயனற்றவன், உப்பில்லா பேச்சு பயனற்ற பேச்சு, உருக்குலைதல் தன் நிலையிலிருந்து மாறுபடும், உலை வைத்தல் பிறருக்கு அழிவு வருது, உள்ளங்கையில் நெல்லிக்கனி வெளிப்படையாக தெரிதல், எடுப்பார் கைப்பிள்ளை தன் சிந்தனை என்று சொல்பவர்கள் பேச்சை கேட்டு நடப்பவர், ஏட்டுத்துறைக்கை கறிக்குறவாதனா பத்தறிவில்லாத படிப்பு, கம்பி நீட்டிதல் அப்படிங்கிறது சொல்லிக் கொள்ளாமல் செல்வது, காணல் நீர் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இல்லை, குட்டிச்சுவர் பயனின்றி இது, கொட்டி அளப்பல்னா மிகுதியாக சேரும், தாளம் போடுதல் எதை சொன்னாலும் அப்படியே இருக்கும், பஞ்சாய் பரப்பல் அலைந்து செய்தல், முதலை கண்ணீர்னா போய் எழுது. எல்லாத்தையுமே அதுல கேட்டுக்கங்க, டக்கு டக்குன்னு ஒரு டைம் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். அடுத்தடுத்து பாருங்க. அதுல இப்ப மறுபடியும் இப்ப கேள்விகளா வருது இடம்பெறுகிறது. ஏட்டுத்துறை கறிக்கு உதவாது அப்படின்னா பட்டறிவு இல்லாத படிப்பறிவை இருக்கு. பொறுத்துகள் பாருங்க. ஆகாய தாமரை இல்லாத ஒன்று இல்லையா, ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலத்திற்குரியது. அடுத்தது முதலை கண்ணீர் வடித்தல் அப்படிங்கிறது பொய் அழுகை குறிக்கும்.
கொட்டி அளக்கல்னா மிகுதியாக பேசுதல் ஆப்ஷன். அடுத்தது பச்சை பொய் அப்படிங்கிறது முற்றிலும் பொய்யை குறிக்கிறது. தள்ளி பொருந்தாத இதுல பொருந்தாத மரபு தொடர் எப்படின்னாக்கா தள்ளி வைத்தலா, ஆற போடுதல், விடை தெரியவில்லை, அள்ளி எடுத்தல், மனக்கோட்டை. தள்ளி வைத்தல் அப்படிங்கிறது இல்ல, அப்படி எல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. பொருந்தாத மரபு தொடர், அது மரபு தொடரை கிடையாது, நேரடியாது. கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னா ஆராய்ந்து பார்க்கலாம். அவசர குடுக்கை அப்படின்னா எண்ணி செயல்படாம. கொடிகட்டி பறத்தல் அப்படின்னா புகழ் பெற்று விளக்கல். இப்போ பழமொழிகளை பொருள் அறிந்து கொள்ளுதல், ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய பழமொழிகள். இது கொஞ்சம் வேகமா போய் வாசிச்சே கூட நீங்க கேட்டுட்டே வாங்க. இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்னா அகவிலை அறியாதவன் துக்கம் அறியான். ஹனி டன் அண்ட் ஹார்ட்ஃபுல் ஆஃப் கேல் அப்படிங்கிறது அடிநாக்கில் நஞ்சும் நுனி நாக்கில் செய்யும். நெவர் பிட் செர்டினிட்டி ஃபார் ஹோப், அரசனை நம்பி புருஷனை கைவிடாது. லிட்டில் லேர்னிங் இஸ் அ டேஞ்சரஸ் திங், அரைகுறை படிப்பு ஆபத்தானது. நாலேஜ் இஸ் பவர், அறிவே ஆற்றல். லைக் ட்ரீஸ் லைக் பீப்புள், அன்பருக்குடைய தொண்டரும் அப்படி. பி ஃப்ரெண்ட்லி பட் நோ நாட் ஃபெமிலியர், அனைவருக்கும் நண்பனாக இரானால் நெருங்கி பழகாது. லவ் இஸ் பிளைண்ட், ஆசை டிஸ்டர்பன். பேட் ஒர்க்மன் பிளேம்ஸ் திஸ் டு, ஆண்மையற்ற வீரன் ஆயுதத்தை குறைப்பான். பி ஸ்லோ டு ப்ராமிஸ் பட் குவிக் டு பெர்ஃபார்ம், ஆலோசித்து வாக்கு கொடு விரைந்த நிறைவேற்று. டெத் கீப்ஸ் நோ கேலண்டர், ஆறிலும் சாவு நூறிலும் சாவு. ராட் டிஸ்டர்ப் த ஃபாலிங் ஹவுஸ், இடிந்த வீட்டில் எலியும் குடியிருக்காது. ரஃப் அவே யுவர் ஹீரோ, இடுக்கன் வருகான் நசுதேன். rough away, laugh away. When God closes one door, he opens another. இந்த இடம் இல்லாவிட்டால் இன்னொரு சந்தமனம், இந்த இடம் இல்லாவிட்டால் இன்னொரு சந்தனம். It takes two to make quarrel, இரு கை தட்டினால்தான் மோதும். Youth and age never agree, இளமை முதுமையும் ஒன்றும் ஒத்து போவதில்லை. Drawn will seldom dry, இறைக்கின்ற ஊற்றே சுரக்கும். Do not oppose an equal, ஈடு ஆகாதவனை எதிர்க்காது. The pot called the fiddleback, ஈயத்தை பார்த்து இழித்ததாம் பித்தளை. Sound mind is a sound body, உடல் வலுவுற்றால் உள்ளம் வலுவு. Quick believers need broad shoulders, உடனே எதையும் நம்புவோர் மோசம் போவார். A cracked bell never sounds well, உடைந்த சங்கு பரியாகும். அடுத்து ஒண்ணு பெருசா விடுறது. While he was alive they could not afford one spoonful of ghee, now they spend 9 spoons of ghee for a terminal fire. உயிரோடு இருக்கும்போது ஒரு கரண்டி நெய்க்கு வழி இல்லை, ஓமத்துக்கு 9 கரண்டி நெய் அப்படின்னு கொடுத்திருக்கு. அப்பியரன்ஸ் இஸ் டிசைட்ஃபுல் அப்படின்றது உருவத்தை கண்டு ஏமாறு. ஆல் ரோட்ஸ் லீட் அட் ஹோம், எல்லா மதங்களும் அன்பு கொடுக்கும். இட்ஸ் நாட் அ பிக் திங் டு ரைட், பட் இட்ஸ் அ கிரேட் திங் டு அண்டர்ஸ்டாண்ட் த அக்யூமுலேட் நாலேஜ். எழுகிறது பெரிதல்ல, இன்னும் அறிந்து சேர்க்கிறது பெரிது. ஒன் மேன் மீன்ஸ் இஸ் அனதர் மேன் பாயிண்ட். ஒரு ஊர் பேச்சு ஓர் ஏருக்கு ஏற்று. A penny saved is a penny gained, ஒரு காசு பெணி இரு காசு தேர். Rome was not built for a day, ஒரே நாளில் கோட்டை சேர்க்க முடியாது. Do not have too many irons in the fire, ஒரே நேரத்தில் பல வேலைகளில் ஈடுபடாது. Union is strength, ஒற்றுமையே பலம். Where there is no knowledge there is no doubt, ஒன்றும் தெரியாதவனுக்கு எதிலும் சிந்தனை இல்லை. All work and no play makes Jack a dull boy, ஓய்வில்லாத உழைப்பு ஒப்பில்லாத உணவு. சுமாரோ எதற்கான கடந்து போன காலம் கரணம் போட்டாலும் வராது. பெட்டர் கோ டு பெட் ஸ்லீப்லெஸ் தென் ரைஸ் அண்ட் டவுட். அப்படின்னு கடன் இல்லாத சோறு கால் வயிறு போதும். அப்படியே தொடர்ச்சியா பின்னெடுக்கக்கூடியது எல்லாத்தையுமே அப்படி நீங்களே படிச்சு முடிச்சிருங்க. கடைசியா இருக்கக்கூடியது அப்படியே வந்தோம்னாக்கா வைஸ் லாஸ்ட் இது மட்டும் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். பெட்டர் பே த குக் தென் த டாக்டர் அப்படிங்கிறது வைத்தியனுக்கு கொடுப்பதை விட வணிகனுக்கு கொடு அப்படின்னு சொல்லி முடியுது. இப்ப பின்னாடி இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு போயிடலாம். பழமொழி, இதுல எந்த வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவிகள் மீது சீற்றம் கொண்டானான் என்ற காந்தி குறிப்பிட்ட பழமொழி எந்த மொழியை சார்ந்தது அப்படிங்கிறது ஆங்கில மொழியை சார்ந்ததான். குடல் கூழுக்கு அழுகுதாம், தொடர்ச்சியா கொண்டை பூவுக்கு அழுகுதாம் அப்படிங்கிறது ஒரு ரைமிங்கா வருது இல்லையா. குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா அப்படிங்கிற பழமொழிக்கு பொருள் கவலை இல்லாமல் இருக்கிறோம். நல்லா படிச்சு பாருங்க. குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா, கவலை இல்லாம இருக்கிறது சரி. அடுத்தது, கங்கையில மூழ்கினாலும் காக்க அன்னம் ஆகுமா அப்படிங்கிறத பாவச்செயலுக்கு பரிகாரமே கிடையாது. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படிங்கிறதுக்கு நன்றி மறவாதனே சொல்லுவோம். தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாம என்னாச்சு அப்படிங்கிறது நேரம் இல்லாம உழைக்கிறதுக்கு சேரும். அடுத்தது பாருங்க, ஆர்டிஸ்ட் லாங் பட் லைஃப் ஷார்ட்னா கல்வி கரையில கற்பவர் நாள் சில. கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படிங்கிறதுக்கு 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன,
தீயவரோடு நட்பு கொண்டால் துன்பத்தில் முடியுங்கிறதும், நட்பு நமக்கு ஒன்று மட்டுமே சரியான பதிலாக இருக்கு. உழவு பற்றிய பழமொழி தேர்வு செய்கின்றாங்க. ரொம்ப கவனமா படிக்கணும் இந்த கேள்வி. அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். இதுதான் உழவு பற்றி. வேலியே பயிரை மேய்வது, ஆடிப்பட்டம் தேடி விதை, வரப்பு உயர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம் அப்படின்லாம் கொடுக்கும்போது இப்ப நேரடியா உழவை பற்றி பழமொழி பாருங்க. ரொம்ப கவனமா வைக்க வேண்டிய கேள்வி இது. அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் அப்படிங்கிறது உழவு பற்றிய பழமொழியாக இருக்கு. தொடர்ந்து அடுத்த கேள்வி, கீழ்கண்டத்தில் சரியான பழமொழி எது அப்படின்னாக்கா, நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பது நாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல. அடுத்து, கார்த்திகை மாசம் திரை கண்ட மாதிரி. கார்த்திகை மாசம் திரை தெரியாது. ஆனா பழமொழியில் விடுபட்ட சொத்து நேரத்திலும் தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பு அணைக்கும். தண்ணீரோ அல்லது வெந்நீரோ இருந்தாலும் நெருப்பு அணைக்கும். அந்த ரைமிங். ஏழை பணக்காரன் வேறுபாடு அறிவது பழமொழி. இருப்பவனுக்கு புளி ஏப்பம், இல்லாதவனுக்கு பசி ஏப்பம். அடுத்தது சரியான சொல்லை இருக்கணும். சண்டை ஆனாலும் கசைக்கு கட்டு, கூழ் ஆனாலும் குளித்து குடி. கிரைங் சைல்ட் வில் கெட் மில்க். இதற்கு வந்துட்டு அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும் அல்லது அழுத பிள்ளைக்கு பால் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, ஆகு பெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை சொல்லணுமா? நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை. ஆகு பெயர் என்ன? 5 விளையாது 50 விளையுமா? எண்ணல் நம்பர் கவுண்டிங்ஸ் வந்துச்சு. எல்லாத்துலயுமே நம்பர் வருது. ஆளும் வேலும் பல்லுக்குறியில வந்துட்டு கொஞ்சம் கவனமா படிக்கணும். விளக்கம் மறுபடியும் பார்த்துக்கலாம். அடுத்தது, குந்தி தின்றால் குன்றும் கரையும் அப்படிங்கிறது உழைக்காதவன் செல்லும் அழியும் அப்படிங்கிறது. காரிகை கற்று வழிபாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் அப்படின்றதுக்கு வந்துட்டு கவிதை எழுதுவது கஷ்டம் அப்படின்னு சொல்றதுக்கான விளக்கம். இப்ப அடுத்தது, ஆவணங்கள்ல, கோப்புகள்ல, கடிதங்கள்ல, மனுக்கள்ல இந்த மொழிபெயர்ப்பு எல்லாம் இப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப ஆவணங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இங்கிலீஷ்ல ஆர்ச்சிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஆவணம் அல்லது காப்பகம். ஆர்ச்சிவ் ஸ்பெல்லிங் ARCHIVE. அந்த அர்ச்சிவ் வரும். ஆவணம் அப்படின்னா அர்ச்சிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆவணம் என்பது ஒரு முக்கியமான தகவலை சீராக பதிவு செய்யும் உருப்படி. இது அரசு தனியார் கல்வி சட்டம் போன்ற பல்வேறு துறைகள்லாம் பயன்படக்கூடிய இந்த வார்த்தை ஆவணம் அப்படிங்கிறது. அதுக்கு ஆங்கில சொல்லாக்கம் அர்ச்சிவ் அப்படின்னு வரும். அடுத்தது, கோப்புகள் அப்படிங்கிறது ஃபைல். இது என்ன அப்படின்னாக்கா, இதுவும் அதே போலதான் ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஆவணங்கள், கடிதங்கள் மற்றும் தகவல்களை சேர்த்து கருத்தில் தொகுப்பு. கோப்புகளின் அம்சங்கள் ஒவ்வொரு கோப்பிற்கும் தலைப்பு மற்றும் குறிப்ப டைட்டில் நோட் இருக்க வேண்டும். கோப்புகள் வசதியாக அணுகும் திருத்தம் செய்யப்பட வேண்டும். அடுத்த அலுவலகங்களில் கோப்பு முறையை பயன்படுத்தி முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. கடிதங்கள்னா என்ன? கடிதம் என்பது ஒரு தகவலை மற்றவர்களுக்கு உரிய முறையில் வழங்குவதற்காக எழுதப்படும் ஆவணம். மனுக்கள் அப்படிங்கிறது பெட்டிஷன். மனு என்பது ஒரு அதிகாரப்பூர்வ கோரிக்கையாகும். இது தனிநபர் அல்லது குழுவால் அரசிடம் சமர்ப்பிக்கப்படக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது. அடுத்த பகுதி சொல்றோம். மனுவினுடைய முக்கிய பயன்பாடுகள் அரசு உதவியை பெற, அதாவது ஒழுங்குமுறை, வேலை வாய்ப்பு, கோரிக்கை. எக்ஸாம்பிள், நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்தல் அப்படிங்கிறது வந்து சாலை வசதி, குடிநீர் வசதி. அதிகாரிகளிடம் வந்து புகார் அளிக்கிறது, ஊழல், முறைகேடு, இதெல்லாமே பயன்படுத்துறோம். மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன் டாக்குமெண்ட் வரக்கூடிய ஆங்கில சொற்கள், அதற்கான தமிழ். அட்ரஸ் என்பது முகவரியை குறிக்கும். டேட் என்பது தேதியை குறிக்கிறது. ஃபார்ம் ஃப்ரம் அப்படிங்கிறது அனுப்புனர், டு பெறுநர், சப்ஜெக்ட் குறிப்பு. மெயின் கண்டென்ட் அப்படிங்கிறது மெயின் உள்ளடக்கம் தரப்பட்டிருக்கு. மெயின் தூக்கிடுங்க, முக்கிய உள்ளடக்கம் அப்படின்னு போட்டுக்கலாம். மெயின் உள்ளடக்கம் அப்படின்றது எடுத்துட்டேன். அதற்கு கன்க்ளூஷன் முடிவுரை, சிக்னேச்சர் கையொப்பம், ரெஸ்பெக்டட் சார் மதிப்புக்குரிய ஐயா, ஐயா அப்படின்னு கொடுத்துருக்கு ஐயா. தேங்க்யூ நன்றி, பெர்மிஷன் லெட்டர் அனுமதி கடிதம், கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர், டிஆர்ஓ டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆபீசர் மாவட்ட வருவாய் அலுவலர், டிடிஓ டிவிஷனல் டெவலப்மெண்ட் ஆபீசர் கோட்டாட்சி தலைவர், தாசில்தார் அப்படின்னா வட்டாட்சியாளர், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறது வருவாய் ஆய்வாளர், கமிஷனர் ஆணையாளர், இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர், சப் இன்ஸ்பெக்டர் துணை ஆய்வாளர், கிளர்க் எழுத்தர், சூப்பரிண்டென்டென்ட் கண்காணிப்பாளர், ரெஜிஸ்டர் பதிவாளர், கிளர்க் துணைவேந்தர், வைஸ் வேந்தர், சான்சலர் வேந்தர், பிரின்சிபல் கல்லூரி முதல்வர், சீனியர் முன்னவர், ஜூனியர் பின்னவர், செக்ரட்டரி செயலர், சீஃப் செக்ரட்டரி அப்படிங்கிறது தலைமை செயலாளர், டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிங்கிற துறை செயலாளர், ஸ்பெஷல் ஆபீசர் தனி அலுவலர், மேனேஜர் மேலாளர்,
டைப்பிஸ்ட் தட்டச்சு செய்பவர், ரெக்கார்ட் கிளர்க் ஆவண எழுத்தர், ஃபோல்டர் கோப்புரை, ஃபைல்னா கோப்பு, ஃபிகர்னா படம். மொத்தத்துல இந்த இப்ப சொல்லப்பட்ட இந்த பகுதிகள்ல இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கேள்விகள் இந்த எல்லா அலகுகள்ல இருந்து 10 வந்து ஒரு 15 கேள்விகள் இதுல இருந்து இடம்பெறும். அதனால தயவு செய்து மீண்டும் மீண்டும் ஒரு முறையாவது மறுபடியும் ஒரு முறை படிச்சு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.